ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ப் சூட்டோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அதோட பேர் ஆட்டரைஸ். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புது யூசராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 16 வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுமே நீங்கள் போய் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஆத்தரைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்ணும்போது ஆத்தரைசேஷன் செக்ஸ் அப்படின்னு ஆத்தரைசேஷன் டெஸ்ட் கேசஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? அதில் ஏதாவது ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இஷ்யூஸ் இருக்கா, ஐடார் இஷ்யூஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டரைஸ் யூஸ் பண்ணி அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீப்பா பார்க்க போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, இதுல வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன். இப்போ நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்றீங்க. ஒரு லோ பிரிவிலேஜ் யூசரா இருக்கலாம். இல்ல ஒரு அன்ஆத்தென்டிகேட்டட் யூசரா இருக்கலாம். அவரால எப்படி வந்து ஹை பிரிவிலேஜ் யூசர் ஆக்ஷன்ஸ வந்து பண்ண முடியும்? அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஆட்டரைஸ் இது பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி நம்ம பர்ப் சூட்ல HTTP ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணி பார்க்க போறோமோ, அதே மாரி ஆட்டரைஸ்லயும் வந்து நம்ம ரெக்வெஸ்ட்ட வந்து இன்டர்செப்ட் பண்ணி, அதுல இருக்க மாடிஃபை ரெக்வெஸ்ட்டு பார்க்க போறோம். டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் யூசர் லெவல்ஸ வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது, அத அனலைஸ் பண்ணி எப்படி ரிப்பீட்டர்ல அத வந்து ரீப்ளே பண்றது, அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் அதோட கீ ஃபீச்சர்ஸ், அப்புறம் அதோட யூஸ் கேஸ் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்டரைஸ் யூஸ் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பர்ப் ஓப்பன் பண்ணி, நீங்க ஆட்டரைஸ வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம இஷ்யூஸ கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கிற வல்னரபிள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன். ஸோ வாஸ் ஜூஸ் ஷாப். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ட்ரைஆக்மேல உங்களுக்கு ஃப்ரீயாவே இருக்கும். நீங்க ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்ணி, இந்த வாஸ் ஜூஸ் ஷாப் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதில ப்ளே பட்டன் இருக்கும். இதில போயிட்டு நீங்க ஸ்டார்ட் மிஷன்னு குடுத்துட்டு, VPNல கனெக்ட் பண்ண அப்புறம் இந்த ஐபிஸ் வரும். ஸோ இது மூலியமா நீங்க அக்சஸ் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன. ஸோ வாஸ் ஜூஸ் ஷாப் வந்து வாஸ் ஃபவுண்டேஷனே வந்து கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன். இது ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன். இதில எல்லா வகையான இஷ்யூஸுமே இருக்கும். முக்கியமா புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல் நம்ம இப்ப பார்க்குற இஷ்யூஸ் வந்து நெறையாவே இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன்னா, எப்பயுமே நம்ம ஒரு அ ஆத்தரைசேஷன் செக்ஸ் பண்றோம்னா, நமக்கு வந்து 2 விஷயம் தேவை. என்னன்னு நான் சொல்றேன். 1 வந்து யூசர் ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம். யூசர் ஏ வந்து ஒரு பிரிவிலேஜ்டு யூசர்ன்னு வைக்கலாமே. பிரிவிலேஜ் யூசர் ஆர் அட்மின் யூசர்ன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப யூசர் பின்னு ஒரு ஆள் எடுத்துக்கிறேன். அவன் வந்து ஒரு அட்டாக்கரா நீங்க எடுத்துக்கலாம். ஆர் இவரு வந்து ஒரு லோ பிரிவிலேஜ் யூசரா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிரிவிலேஜ் யூசர். ஓகேவா? ஸோ இப்போ அ பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்ல வந்து 2 இருக்கு. ஓகேவா? பிரிவிலேஜ் எஸ்கலேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. 1 வந்து வெர்டிகல், 2வது வந்து ஹாரிசான்டல். ஓகேவா? வெர்டிகல்ங்கிறது நான் யூசர் பியா இருக்கேன். யூசர் பி வந்து ஒரு லோ பிரிவிலேஜ் யூசர். இவரால அட்மின் ஆக்ஷன் பண்ண முடிஞ்சது. யூசர் பியோட ஆக்ஷன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, அது வந்து வெர்டிகல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன். இதுவே ஹாரிசான்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் இதிலயே வந்து ஆ ஓகே லோ பிரிவிலேஜ் யூசர்லயே இன்னொரு யூசர் எடுத்துக்கலாம். யூசர் சின்னு வச்சுக்கோங்க. யூசர் சியும் ஒரு லோ பிரிவிலேஜ் யூசர்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ அ ஹாரிசான்டல்ங்கிறது யூசர் பிக்கும், யூசர் சிக்கும் உள்ள பிரிவிலேஜ் வந்து சேம் தான். லோ பிரிவிலேஜ் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் ஹாரிசான்டலா வந்து நம்ம பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து சியா நீங்க லாகின் பண்ணியிருக்கீங்க. யூசர் சியா லாகின் பண்ணி, யூசர் பியோட ஆக்ஷன நீங்க உங்களால பண்ண முடிஞ்சது. இப்ப வந்து யூசர் சி ப்ரொஃபைல் அ செக்ஷன்ல போய் செட்டிங்ஸ்ல போயிட்டு, யூசர் பிக்கான ப்ரொஃபைல் பிக்சர உங்களால அப்லோட் பண்ண முடிஞ்சது. இல்ல அவரோட டேட்டாஸ வந்து உங்களால வியூ பண்ண முடிஞ்சது. இல்ல ஏதாவது ஆக்ஷன் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அது வந்து ஹாரிசான்டல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2த்துக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப நான் வந்து 2 அக்கவுண்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து அ இப்ப வந்து நம்ம வெர்டிகல் தான் பார்க்க போறோம். பிளஸ் அன்ஆத்தென்டிகேட்டட் வந்து எப்படி அ ஆ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இது வந்து யூசர் ஏவோட அக்கவுண்ட். இது வந்து யூசர் பியோட அக்கவுண்ட். இவர் வந்து ஹை பிரிவிலேஜ், இவர் வந்து லோ பிரிவிலேஜ் அக்கவுண்ட். ஓகேவா? இப்போ நான் லாகின் பண்றேன். ஸோ இது வந்து ப்ரௌசர் ஏன்னு வச்சுக்கோங்க. அதான் யூசர் ஏ தான் இந்த நார்மல் ப்ரௌசர் Firefox. ஸோ இதில அட்மினா நான் லாகின் பண்றேன். ஸோ நான் லாகின் பண்ண அப்புறம், இங்க அக்கவுண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
நான் வந்து ஒரு அட்மின் யூசர். ஓகேவா? இது வந்து யூசர் A ஓட ப்ரௌசர். இப்ப யூசர் Bக்கு நான் வந்து பிரைவேட் விண்டோ ஓப்பன் பண்றேன். இது வந்து அம் நீங்க எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குரோம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து Firefoxல உள்ள அம் பிரைவேட் விண்டோ வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ, இதுல பிரைவேட் விண்டோல இதே ஐபி நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இதுல அக்கவுண்ட்ல போயிட்டு லாகின் குடுத்து, இதுல டெஸ்ட் யூசர்ன்னு ஒண்ணு இருந்ததுல, லோ பிரிவிலேஜ் யூசர். அவரா நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. உப்ஸ்! ஓகே. நான் ஆக்சுவலி வந்து முன்னாடி கிரியேட் பண்ண யூசர் ஒருவேள இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் மறுபடியும் கிரியேட் பண்றேன். ஸோ யூசர் பாஸ்வேர்ட் வந்து டெஸ்டர். ஸோ ஏதாவது குடுத்துக்கோங்க. மூவி சும்மா காரணம் குடுக்குறேன். ஓகே. அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ லாகின் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து ஒண்ணும் பர்ப் இன்டர்செப்ட் ஆன் பண்ணல. ப்ராக்ஸி எதுவுமே ஆன் பண்ணல. ஜஸ்ட் நான் அக்கவுண்ட் தான் கிரியேட் பண்றேன். லாகின் பண்ணி அக்கவுண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா வொர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். பிகாஸ் நீங்க நார்மலா ஒரு பக் பவுண்டி பண்ணாலும் சரி, இல்ல ஒரு கிளையன்ட் என்கேஜ்மென்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற யூஆர்எல்லும், கிரெடென்ஷியலும் ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணி செக் பண்ணுவீங்க. எல்லா ஃபங்ஷனாலிட்டீஸும் கரெக்ட்டா இருக்கா? அக்சஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதேமாரி இங்க இந்த பிரைவேட் விண்டோல யூசர் பில வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் யூசர் இருக்காரு. மெயின் விண்டோல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் யூசர் இருக்காரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இவர் வந்து டெஸ்ட் யூசர். இவரோட குக்கீஸ் எடுத்து, லோ பிரிவிலேஜ் யூசர் குக்கீஸ் எடுத்து ஆத்தரைஸ்ல போட்டுட்டு யூசர் ஏ இருக்குல்ல, அட்மின் யூசர். ஸோ இந்த ப்ரௌசர்ல வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டீஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, எனக்கு அதுல நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் இன் த சென்ஸ் ஜஸ்ட் ஒரு அலர்ட்ஸ் மாரி காமிக்கும். லைக் பைபாஸ்டா, இல்ல என்ஃபோர்ஸ்டா அந்த மாரி நெறைய காமிக்கும். ஸோ இப்போ நான் இன்டர்செப்ட் ஆன் பண்றேன். ப்ராக்ஸி. அப்புறம் அதே மாரி இங்க பர்ப்ல இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கோங்க சும்மா. ஏன்னா எனக்கு இவரோட குக்கீஸ் வேணும்ல. ஸோ ரீஃப்ரெஷ்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு யூசர் டெஸ்ட் யூசரோட குக்கீஸ் கிடைச்சிரும். டெஸ்ட் யூசர் மீன்ஸ் லைக் லோ பிரிவிலேஜ் யூசர். ஸோ காப்பி பண்ணிட்டேன். அது இல்லாம இந்த யூஆர்எல்ல வந்து நீங்க ஆட் டூ ஸ்கோப்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? இது எதுக்குன்னு நான் இங்க சொல்றேன். ஆட் டூ ஸ்கோப் குடுத்த அப்புறம், நீங்க டைரக்ட்டா ஆட்டோரைஸ் போயிடுங்க. நீங்க காப்பி பண்ண குக்கிய வந்து ஆட்டோரைஸ்ல போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க ஆட் ஃபில்டர்ன்னு இருக்கும். ஸோ இங்க நெறைய இருக்கும். ஆட் ஃபில்டர், கஸ்டம் ரூல்ஸ் செட் பண்ற மாரி இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் ஸ்கோப் ஐட்டம்ஸ மட்டும் இங்க எனக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஆட் ஃபில்டர்ன்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது குடுத்த அப்புறம், நீங்க இங்க ஆன்னு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க யூஆர்எல்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இங்க ஆன் பண்ணிட்டு, டைரக்ட்டா நீங்க அட்மின் யூசருக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பேஜஸா போயிட்டு விசிட் பண்ணுங்க. ஓகேவா? விசிட் பண்ணி ஓகே இந்தந்த பேஜஸ்லாம் இவருக்கு மட்டும் தான் அக்சஸ் இருக்கா? இல்ல யூசர் பிக்கும் அக்சஸ் இருக்கா? லோ பிரிவிலேஜ் யூசருக்கு அக்சஸ் இருக்கான்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? அட்மின் தான் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நிமிஷம். பேக் பட்டன் இதுல ஓகேவா? அப்படியே பேக்ல போங்க. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 2, 3 ரெக்வெஸ்ட் தான் நான் விசிட் பண்ணியிருப்பேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபிஐ கால் இருக்கு, ஃபீட்பேக்ஸ் இதுல வந்து பைபாஸ்ட்ன்னு இருக்கு. இதுல வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு. ஆத்தரைசேஷன் ஸ்டேட்டஸ், அன்ஆத்தரைசேஷன் ஸ்டேட்டஸ் ஓகேவா? இதோட ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ நீங்க இங்க பார்க்கலாம். இங்க ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வியூவர்ஸ்ன்னு போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 வகையான விண்டோ மாரி இருக்கும். அது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து ஒரிஜினல் ரெக்வெஸ்ட். நீங்க நார்மலா வந்து ஒரு அட்மின் யூசரா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களா? இது வந்து அட்மினோட ரெக்வெஸ்ட். இது மாடிஃபைட் ரெக்வெஸ்ட்ங்கிறது நீங்க இங்க குக்கி குடுத்தீங்கல்ல, இந்த குக்கி வந்து லோ பிரிவிலேஜ் யூசரோட குக்கி. அது வந்து இங்க உங்களுக்கு செட் ஆயிடும். ஓகேவா? அது செட் ஆன அப்புறம் அவரோட குக்கீஸ் இங்க மாடிஃபை ரெக்வெஸ்ட்ல போயிட்டு, அவரோட ரெஸ்பான்ஸும் பார்ப்பீங்க நீங்க இங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க அன்ஆத்தென்டிகேட்டட் ரெக்வெஸ்ட். இப்போ இது 2மே வந்து லாக்ட் இன் யூசர். இவரு வந்து அன்ஆத்தென்டிகேட்டட்னா லாக் அவுட் லாகின் இல்லாத யூசர். எந்த ஒரு கிரெடென்ஷியலும் இல்லாம லாகின் பண்ண யூசர். ஓகேவா? ஸோ அவராலயுமே வந்து இந்த ரெக்வெஸ்ட்ட பார்க்க முடியுதுன்னு காமிக்குது. ஓகேவா? மேபி இந்த அ நான் இப்ப விசிட் பண்ண பேஜஸ்லாம் எல்லா யூசருக்கும் அக்சஸபிள் இருக்கலாம். இல்ல ஒரு லாக் அவுட் யூசர்னாலயுமே வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் அதெல்லாம் வந்து பார்க்க முடியுமா? ஓகேவா? இது இல்லாம ஏதாவது பேஜஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து இவங்க ஸ்கோர் போர்டுன்னு ஒரு பேஜ் இருக்கு. அட்மின் அக்கவுண்ட்ல. ஓகே. இந்த ஸ்கோர் போர்டு வந்து அட்மினால மட்டும் தான் பார்க்க முடியும். இதுவும் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்னு ஒரு பேஜ் இருக்கு. அதுவுமே நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். விசிட் பண்ணிட்டு ஆத்தரைஸ்ல போய் பார்ப்போம். ஓகேவா?
ஒன் செகண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் தானா? ஆமா. ஓகே. ஸோ இது அட்மின் பேஜ். ஒரு ஓகே, சாரி. நான் விசிட் பண்ண ட்ரை பண்ணது வந்து பிரைவேட் விண்டோ. சாரி ஃபார் தட். ஸோ இவரால ஸ்கோர் போர்டு வந்து இவராலயும் அக்சஸ் பண்ண முடியுது. பட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இங்கிருந்து பார்க்கணும். அட்மின் யூசர்லேருந்து பார்க்கணும். ஓகேவா? இங்க நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எந்த ஒரு அலர்ட்டுமே எனக்கு இங்க வரல பாருங்களேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து நான் வச்சிருக்கிறது லோ பிரிவிலேஜ் யூசர் குக்கி. அதனால அதோட ரெக்வெஸ்ட் எதுவுமே வராது. நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ற ஐட்டம்ஸ் மட்டும் தான் வரும். இங்க பார்த்தீங்கன்னா, நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஜ்ல இருக்கேன். அப்படியே பேக்ல போங்க. இங்க வந்து உங்களுக்கு சில ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸ் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரெஸ்ட் ஸ்லாஷ் அட்மின் விச் மீன்ஸ் இந்த பேஜஸ்லாம் வந்து அட்மின் ரெக்வெஸ்ட் வழியா போகுதா? இங்க உங்களுக்கு ஆத்தரைசேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா, நீங்க அனுப்பிச்ச லோ பிரிவிலேஜ் யூசர் குக்கினால பைபாஸ் பண்ண முடியுது அப்படின்னு நீங்க காமிக்குது. அது மாதிரி அன்ஆத்தென்டிகேட்டட் யூசர்னாலையுமே வந்து இந்த எண்ட் பாயிண்ட் வந்து விசிட் பண்ண முடியுதுன்னு காமிக்கிறாங்க. ஓகேவா? வேற என்ன பேஜஸ்? இங்க போய் பாருங்க. ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்ல இது வந்து ஒரிஜினல் ரெக்வெஸ்ட். இது மாடிஃபைட் ரெக்வெஸ்ட்ல லோ பிரிவிலேஜ் யூசரோட குக்கி, அவரோட ரெஸ்பான்ஸ். ஸோ இவராலையும் பார்க்க முடியுது. ஸோ இத நீங்க ரிப்பீட்டர்ல எடுத்து நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லனா இங்க இருந்துமே நீங்க ரிப்பீட்டர்ல சென்ட் மாடிஃபைட் ரெக்வெஸ்ட் டூ ரிப்பீட்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்துரும். இங்கேயும் நீங்க வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இ இப்போ அன்ஆத்தென்டிகேட்டட் ரெக்வெஸ்ட் இப்போ வந்து புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல்ன்ற இஷ்யூ வந்து அன்ஆத்தென்டிகேட்டட்லேருந்து நீங்க ஒரு ஃபோர்ஸ்ட் ப்ரௌசிங் பண்ணாலுமே வந்து அது இஷ்யூ தான். ஓகேவா? ஸோ இதுவுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலா வந்து ஒரு யூசர் கிட்ட போலாமே. ஆ மெயின் பேஜுக்கு போயிட்டு, இப்போ இங்க ரிவ்யூன்னு ஆப்ஷன்லாம் இருந்ததுல, இப்போ நான் ஒரு ரிவ்யூ வந்து எழுதுறேன். ஸோ ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சும்மா எழுதுறேன். ரிவ்யூ குடுத்துட்டு சேவ் ஆயிடுச்சு. இங்க பின்னாடி வந்து பாருங்க ரிவ்யூல. ஸோ இந்த ரிவ்யூ வந்து யார் யாரெல்லாம் பண்ண முடியுது? எல்லா யூசராலயுமே வந்து பண்ண முடியுது. இங்க என்ஃபோர்ஸ்டுன்னு இருக்குல்ல. இப்ப நம்ம வந்து பைபாஸ்டுன்னு பார்த்தோம். இப்ப இங்க என்ஃபோர்ஸ்டுங்கிறது இந்த எண்ட் பாயிண்ட் வந்து அக்சஸ் பண்ண முடியும், பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, மேனுவலா நீங்க வேலிடேட் பண்ணணும். ரிப்பீட்டர்ல போட்டு இது வந்து மாடிஃபைட் யூசர்னால பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது மெயின் பேஜ்ன்னு இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ ஆம் ஐங்கிறது அந்த யூசர் யாரு லாகின் பண்ணியிருக்கிறது அப்படின்னா ரெஸ்ட் ஏபிஐ கால்லேருந்து போகுது. ஸோ இது வந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதில என்ஃபோர்ஸ்டுன்னு எந்த ஒரு யூஆர்எல்லுமே இல்ல. ஸோ என்ஃபோர்ஸ்டுங்கிறது கிரீன் கலர்ல வரும். ஆம், வேற ஏதாவது பேஜஸ் இருக்கா? அட்மினால மட்டும் அக்சஸ் பண்ண முடிஞ்ச பேஜஸ். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு எல்லா பேஜஸுமே வந்து அட்மினாலயும் இதுக்கு அக்சஸ் இருக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது, நீங்க வந்து பிரிச்சு எடுத்துக்கணும். என்னதுன்னா, அ எந்தெந்த பேஜஸ் ஆர் எந்தெந்த ஃபங்ஷனாலிட்டீஸால அட்மின்னால அக்சஸ் பண்ண முடியும். எந்தெந்த ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் வந்து நான் அட்மின் யூசருக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்க தனித்தனியா அ பிரிச்சு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அக்சஸ் மேட்ரிக்ஸ் மாரி ஒரு எக்ஸெல் ஷீட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இத பயன்படுத்த, இல்ல இந்த அக்சஸ் கண்ட்ரோல் இஷ்யூஸ கண்டுபிடிக்க. இப்போ நீங்க டைரக்ட்டா நீங்க WSTG கைட்ல போங்க 4.2ல கெஸ் ஆத்தரைசேஷன் அப்படின்னு குடுங்க. ஆத்தரைசேஷன் டெஸ்டிங்ன்னு. ஓகே இதுதான். ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஆத்தரைசேஷன் டெஸ்டிங்ல இந்த 4 தான் வரும். ஒண்ணு வந்து டைரக்டரி ட்ராவர்சல் அட்டாக். இது வந்து ஏதாவது ஒரு அ ஃபைல் வந்து யூஆர்எல் பாராமீட்டர்ல ஃபைல் நேம், பேஜ் நேம் அந்த மாரி பாராமீட்டர்ஸ் இருக்குன்னா, அதில ஸ்லாஷ் அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் பாத்த ரீட் பண்ணலாம். ஃபைல்ஸ ரீட் பண்ணலாம். ஸோ அது அது பண்றது தான் வந்து டைரக்டரி ட்ராவர்சல் அட்டாக். ஸோ இது நம்ம தனியா தான் வீடியோ போடணும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இந்த 3 தான். பைபாசிங் ஆத்தரைசேஷன் ஸ்கீமா. ஸோ ஒரு அட்மின் யூசரா இல்ல ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசரா எப்படி வந்து நம்ம இஷ்யூஸ வந்து அக்சஸ் பண்றது? ஸோ நீங்க எப்பயுமே டெஸ்ட் கேஸ் எழுதும்போது இங்க போட்டிருக்காங்கல்ல, இஸ் இட் பாசிபிள் டூ அக்சஸ் த ரிசோர்ஸ் ஈவன் இஃப் த யூசர் இஸ் நாட் ஆத்தென்டிகேட்டட்? இஸ் இட் பாசிபிள் டூ அக்சஸ் த ரிசோர்ஸ் ஆஃப்டர் லாக் அவுட்? ஸோ இதெல்லாம் தான் உங்களோட டெஸ்ட் கேஸ். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இஸ் இட் பாசிபிள் டூ அக்சஸ் அட்மின் ஃபங்ஷன்ஸ் இஃப் த டெஸ்டர் இஸ் லாக்ட் இன் ஆஸ் அ நான் அட்மின் யூசர்? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிளா குடுத்துருக்காங்க.
எப்படிலாம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும், ஹாரிசான்டல், வெர்டிகல் எப்படி டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ரெக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ, நான் சொன்னேன்ல அந்த ஆக்சஸ் மேட்ரிக்ஸ்ன்னு இதுதான். ஸோ, நீங்க 2 யூசர் ரோல் உங்களுக்கு இருக்குல்ல, ஒரு 4 யூசர் ரோல் இருக்குன்னா, இந்த மாரி தனியா பிரிச்சுக்கோங்க. என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கு, 2 பேருக்கும் என்னென்ன பெர்மிஷன்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் அவங்களால என்ன ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியுமா, மாடிஃபை பண்ணிக்குமா, இது மாரி நீங்க ஒரு எக்ஸெல்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, டெஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்பயுமே நான் என்னோட டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 டேஸ் இல்ல ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் ஆத்தரைசேஷன் டெஸ்டிங் தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்புட் வேலிடேஷன் பண்ணுவேன். ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் நான் முன்னாடியே முடிச்சுருவேன். ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், இன்ஃபர்மேஷன் கேதரிங் நீங்க முன்னாடியே முடிச்சுடுவீங்க. ஃபர்ஸ்ட் டேல ஆட்டோமேட்டட் ஸ்கேன் இருந்தா முடிச்சுடுவீங்க. அப்புறம் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் இது 2மே இதெல்லாம் வந்து ஒரு 2 டேஸ்ல முடிச்சிட்டீங்கன்னா, மீதி 2 டேஸ் நீங்க வந்து இன்புட் வேலிடேஷன் டெஸ்ட் கேஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் இப்போ இன்புட் வேலிடேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நெறைய இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொன்னா வந்து செக் பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஒரு 4, 5 டேஸ்ல ஒரு டெஸ்டிங் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்படிதான் நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது? பிரிச்சு வச்சுக்கணும் உங்களோட டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிய. அதுக்கேத்த மாரி நீங்க செயல்படணும். ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் கைஸ்.